பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டிப்பை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், உலகத்தை சிருஷ்டித்த பிறகு இந்த சிருஷ்டிப்புக்கு அடுத்து எது யார் கையில் கொடுத்தேன் அப்படிங்கிற காரியங்களை இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது அது ஒவ்வொரு காரியமாக வாசிக்க நேரம் இல்லாதனால இப்பொழுது நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போய்க்கிறேன். நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற பைபிள் எடுத்து நீங்கள் கையில் வைத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் இந்த வசனத்தை கேட்ட பிறகு அல்லது கேட்பதற்கு முன்போ ஆதியாகம் முதல் அதிகாரம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆதியாகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் 1க்கு 2 முறை உங்களை வாசிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். ஏனென்றால் இந்த வசனங்களிலே ஆரம்பித்த பொழுது அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதிலிருந்து கடந்து செல்ல ஓய்வில்லை போல தெரியுது. அவ்விதமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான காரியங்களை மட்டும் நான் சொல்லி இதை கடந்து செல்லான்னு விரும்புகிறேன். ஆனால் கர்த்தர் எப்படி நம்மை வழி நடத்துகிறாரோ அது கேட்டதாக தான் இதனுடைய கடந்து செல்லுதல் இருக்கும். முதலாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஆரம்பம். இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பமே அப்படின்னும் போது பிரபஞ்சத்தை ஏன் ஆண்டவர் உருவாக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம் அப்படின்னா பிரபஞ்சத்தை ஏன் ஆண்டவர் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல ஒரு பெரிய சப்ஜெக்ட் போகும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அதை தியானம் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஆண்டவர் நமக்கு வசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ முதல்ல இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, முதல் நாளில் அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2ஆம் நாளில் வானத்தை உண்டாக்கினார். 3ஆம் நாளில் பூமியை உண்டாக்கினார். 4வது நாளில் அவர் மலைகளும் அப்புறம் சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் உருவாக்கினார். 5வது நாளிலே அவர் மச்சங்களையும் பறவைகளையும் உருவாக்கினார். 6வது நாளில் அவர் மிருகங்களையும் மனிதனையும் உருவாக்கினார். 7வது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டார். நல்லா பார்த்துக்கோங்க. முதல் நாள் லைட், 2வது நாள் வானம், 3வது நாள் பூமி, 4வது நாள் சூரிய நட்சத்திரங்கள் சந்திரன், 5வது நாள் மச்சங்களும் பறவைகளும், 6வது நாள் மிருகங்களையும் மனிதனையும் படைத்தார். 7வது நாள் அவர் ஓய்வு எடுத்தார். ஒரு மனிதனுக்கு ஓய்வு தேவையா? ஆமாம், மனிதனுக்கு ஓய்வு தேவை. ஆனால் கடவுளுக்கு ஓய்வு தேவையா? கடவுளுக்கும் ஓய்வு தேவை. எவ்விதமாய் கடவுளுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு பார்த்தா, தான் செய்த எல்லா சிருஷ்டிப்பையும் அந்த ஆதியாகமத்தின் கடைசி 2ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தோமென்றால் எல்லாத்தையும் பார்த்து அவர் நினைக்கிறார் எல்லாமே நன்றாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா செய்து முடித்த பிறகு ஒரு தடவை ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, மறுபார்வை பார்த்த பொழுது ஆண்டவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்பும் அவ்வளோ நன்றாக இருந்ததாம். அந்த நன்றாக இருந்தது அப்படிங்கிற ஒரு காரியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் பென்னு பேப்பர் இருந்தால் கூட உண்மையிலுமே சொல்கிறேன், இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பென்னு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிற்காலத்தில் வருங்காலத்தில் அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, பிரபஞ்சத்தை ஏன் ஆரம்பிக்கணும்? நானும் அதை எழுதுகிறேன். பிரபஞ்சத்தை ஏன் ஆரம்பிக்கணும்? இது முதல் கேள்வி. கரெக்டா? 2வது கேள்வி, ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா? ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா? பாருங்க, ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா அப்படின்னா ஆமாம், ஆண்டவருக்கும் ஓய்வு தேவை. என்ன ஓய்வு? இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ ஆண்டவருக்கு என்ன ஓய்வு தேவை? தான் செய்த வேலைகளிலிருந்து தான் ஓய்வு தேவையே தவிர உறங்குவதற்கோ தூங்குவதற்கோ அவர் ஓய்வு கேட்கல. 7ஆம் நாளிலே அவர் ஓய்வு எடுத்தார் அப்படின்னு சொன்னால் தான் செய்த எல்லா வேலையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்து
வேறு எந்த வேலையும் செய்யாமல் அந்த ஓய்வு எடுத்து அந்த நாளை அவர் வந்து பரிசுத்தமாக்கினார். அந்த ஓய்வு எடுத்த நாளை வந்து பரிசுத்தப்படுத்தினார். எதுக்கு பரிசுத்தப்படுத்தினார்? எதுக்கு அந்த ஓய்வு எடுத்த நாளை வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, மனிதன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. அந்த ஓய்வு நாளிலே மனிதன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. ஏன்னா 6 நாள் தேவன் வந்து வேலை செஞ்சு எல்லாமே படைச்சு முடிச்சிட்டாரு. ஏசாண்டவரையும் கூட வைத்துக்கொண்டு பரிசுத்தாவையும் கூட வைத்துக்கொண்டு எல்லா படைப்பும் படைச்சு முடிச்சிட்டாரு. 7வது நாளிலே ஓய்வு பெற்று அந்த ஓய்வு நாளிலே மனிதன் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தான் ஓய்வு நாளை உருவாக்கினார். ஓய்வு நாள் வந்து ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டதல்ல. ஓய்வு நாள்ன்றது மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மனிதனை அவர் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து டெய்லி அவங்களோட நல்லா உருவாடி கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார், வரார் போகிறார், எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்கு உண்டான பிறகு ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் தள்ளப்படுகிறார். இவ்விதமான காரியங்களை மனிதனால் நடந்ததுனால ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை ரெடி பண்ணி ஏதேன் தோட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி மனிதன் கையில் அந்த உலகத்தை ஒப்படைக்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவருடைய சந்தோஷம். அந்த மிருகத்தை கூப்பிடு, இந்த மிருகத்தை கூப்பிடு, இந்த ஜந்துக்களை கூப்பிடு, அந்த ஜந்துக்களை, அந்த பறவைகளை கூப்பிடு, இதை கூப்பிடு, அதை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. ஒவ்வொன்றுத்துக்கும் நீ பேரை வை. நீ வைக்கிற பேரு தான். எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டாருங்க ஆதாம். பாருங்கள், அந்த ஸ்டாமினா ஆதாமுக்கு அப்போ எங்கே வந்திருக்கும்? தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்ததுனாலே, தன்னுடைய ஜீவ ஆவி அவனுடைய சுவாசத்தில் ஊதினதுனாலே அவன் ஜீவாத்மா ஆனான். ஸோ அவருடைய ஆவி, அவருடைய சுவாசம், அவருடைய உயிர் உள்ளே இருக்கிறதுனால மனிதனுக்கு அவ்வளோ ஸ்டாமினா. அவன் மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டான். அவன் உடம்புக்குள்ளே ரத்தம் எங்கே வந்தது? ரத்த ஓட்டம் எங்கேருந்து வந்திருக்கும்? பாருங்கள், அதெல்லாம் இது எல்லாமே மனிதனுக்குள்ளே நடந்திருக்கிற ஒவ்வொரு கிரியையும் வந்து ஒரு தனித்தனி சிலபஸ், தனித்தனி சப்ஜெக்ட்ஸ். அதனால் இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் விட்டு விலகி அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இதில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் முக்கியமான மெயினான காரியங்கள் மட்டும் சொல்லி அதோடு நான் இதை முடித்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இந்த காரியங்களெல்லாம் நம்ம வர காலத்தில் நம்ம அதை வந்து தியானம் பண்ணுவோம். பிரபஞ்சம் ஏன் உருவாக்கப்பட்டது, ஆண்டவருக்கு ஓய்வு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்ற காரியத்தை நம்ம படிக்கிறோம். பிரபஞ்சத்தை ஏன் உருவாக்கினார் அப்படின்ற காரியத்தை கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் வருங்காலத்தில் நம்ம படிக்கலாம். ஸோ ஆண்டவருக்கு இதுக்காக மனிதன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஓய்வு தேவை, மனிதனுக்கு ஓய்வு நாள் தேவை. ஆண்டவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கும்போது மனிதன் அவரை தொழுது கொண்டா நல்லா இருக்குமா? பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்படின்னு. ஸோ மனிதன் ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கும்போது இவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணாமல் தன்னுடைய காரியங்களிலே, சிருஷ்டிப்பின் காரியங்களில் அல்லது வேறு காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது நலமாக இருக்குமா? அதனால் ஆண்டவருக்கு ஒரு ஓய்வு வேண்டும். அந்த ஓய்வு நாளில் மனிதன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் மனிதனுடைய துதிக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருப்பார் அந்த நாளிலே. நன்றாக பார்த்துக்கோங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஓய்வு பெற்று அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாள் ஆராதிப்பதற்கு மனிதனை உருவாக்கியிருக்கிறார். உருவாக்கப்பட்ட மனிதன் ஓய்வு நாளை ஆராதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அந்த இடத்துல வந்து நிற்பார். இந்த மனிதன் என்னை துதிக்க மாட்டானா, இந்த மனிதன் என்னை ஆராதிக்க மாட்டானா, இந்த மனிதன் என்னை தொழுது கொள்ள மாட்டானா அப்படின்னு வந்து அங்கே நிற்பார். அந்த இடத்துல வந்து நிற்கும்போது ஒரு மனிதனா நீ, அல்லது ஒரு கிறிஸ்துவனா நீ, ஒரு ஹிந்துவா, ஒரு முஸ்லீமா, அல்லது வேறு ஜாதி, வேறு மதம், எதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் நீ மனிதன் தான். உனக்குள்ளே இருக்கிறது அவருடைய ஜீவன். அந்த ஜீவன் என்னை ஆராதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நான் முஸ்லீம் மசூதியில் போய் துதிப்பேன், நான் ஹிந்து கோயிலில் போய் துதிப்பேன், நான் கிறிஸ்துவன் சர்ச்சில் போய் துதிப்பேன். இல்லைங்க, இது வந்து இந்த மதங்கள், இது பிரகாரமான ஜாதிகள் உருவாக்குனது மனிதன்தான். ஆண்டவர் இதை உருவாக்கலை. ஆண்டவர் வந்து ஒரே மனிதனை தான் படைத்தார், ஆணும் பெண்ணுமா படைத்தார். அவங்க அவரை தொழுது கொள்ளணும். அதை தொழுது கொள்வதற்கு வீடாக இருக்கட்டும் சரி,
ரோடாக இருக்கட்டும் சரி, மரத்தடியிலே இருக்கட்டும் சரி, எங்கே வேணாலும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். ஓய்வு நாளிலே அவரை தொழுது கொள்ளும்போது அவர் நீ தொழுது கொள்ளுகிற அந்தனுடைய அந்த தொழுதலில் அவர் பரவசமாகுவார். அவ்விதமாக தொழுது கொள்வதற்கு தான் ஓய்வு நாளை உருவாக்கினாரே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஜாதிகளை எங்கே உருவாக்கினாருன்னா, ஆண்டவர் தான் ஜாதிகளை உருவாக்கியிருக்கிறார். எதற்காக உருவாக்கியிருக்காருன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படித்தோம் என்றால், அந்த இடத்துல மிருகங்களுக்கு, அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களுக்கு, இதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஜாதி உருவாக்கியிருக்கிறார். ஜாதி வழியாக தன் ஜாதியாய் ஆண்டவர் வந்து அதை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு ஜாதி கிடையாது. ஆணும் பெண்ணும் மனுஷன்தான். அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், இவ்வளவுதான். ஸோ இவ்விதமாக ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை ஆசீர்வதி, அவருக்கும் ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வு நாளிலே நான் சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய சிருஷ்டிப்பு என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடனே அவர் ஓய்வு எடுத்திருக்கிறார். அதனால தான் ஓய்வு நாளை அவர் வந்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும் பிறகு அவங்க எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கிறார். அவ்விதமாக கட்டளைகள் கொடுத்து, இப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், இப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், இப்படி இருந்து தான் நீங்கள் தொழுது கொள்ளணும், இப்படி இருந்து தான் நீங்கள் என்னை வணங்கணும், ஆராதிக்கணும் என்று நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த காலத்தில் உண்மையாக அதை ஃபாலோ பண்ணவே முடியாதுங்க. இயேசு ஆண்டவர் வந்து சிலுவையில் மரித்து அந்த கட்டுத்திட்டங்கள், அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டார் ஒரே சிலுவை மரணத்தில். எல்லாத்தையுமே. அந்த காலத்தில் ஓய்வு நாளில் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், ஒரு சின்ன தவறுக்கு கூட இடம் கிடையாது, அப்படி இருக்கணும். ஆனால் இந்த காலத்திலேயோ இயேசு ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து பாவத்துக்காக ரத்தம் சிந்துதல் முடிந்த பின்பு நம்ம எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம்னா அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கணும். ஓய்வு நாளில் 1 மணி நேரம் தான் ஆராதனை, அல்லது ஓய்வு நாளில் ஒரு சில சபைகளில் 3 மணி நேரம் ஆராதனை. அந்த 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஓய்வு நாளில் சபைக்கு போகாத மக்கள் எத்தனையோ பேர். இவ்விதமாக விதவிதமான மக்கள் வந்து உலகத்தில் இப்போ இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே வர்றார். ஏன்னா இயேசுவின் ரத்தம் குறுக்காக வந்து நிற்கிது. நான் ஒரு பாவியப்பா, நான் வந்து ஓய்வு நாளில் ஆண்டவரை துதிக்க போகலை, அவருக்கு விரோதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை அழிப்பதற்கு பிதாவானவருடைய சித்தமாக இருக்கும். இவன் ஓய்வு நாளை ஒழுங்காக ஆசரிப்பதில்லை, இவனை அழிக்கலாமே அப்படின்னு ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும். என்னை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு தூதனை அனுப்பினாலும் அந்த தூதனுக்கு முன்பு இயேசு ரத்தம் வந்து நிற்கும். நான் இந்த ஆத்மாக்காக சிலுவையில் மரித்தேன், இந்த ஆத்மாவை நீ அழிப்பதற்காக நான் வந்து சிலுவையில் மரித்தது அப்படின்னு ஆண்டவருடைய ரத்தம் வந்து குறுக்கா நிற்கும். இந்த 1 வருஷம் நான் பார்க்குறேன், கண்டிப்பாக நல்ல கனி கொடுக்கும், அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆத்மா ஆகிய நம்மளுடைய ஆத்மாக்களை ஆண்டவர் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறார். பாருங்கள், அந்த ஞானமற்ற காலம், ஞானமில்லாத காலம், விஞ்ஞானம் பெருகாத காலம், ஆண்டவர் பார்க்காத மாதிரி இருந்தார். இப்பொழுதோ எல்லாரும் எல்லா இடத்திலும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்லப்படுறேன்னா, இந்த வசங்கள் எல்லாம் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்றது பிதாவினுடைய சித்தமும் குமாரனுடைய சித்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தமும். மனிதன் பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல, இவன் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லை அப்படின்றதுக்காக பாவ பரிகாரார்த்த பலியாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து பலியானார். நம்மளுடைய பாவத்துக்கு பலி செலுத்தி அவர் முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள், மனிதர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் போது நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஒரு தடவை எப்போ இயேசு ஆண்டவர் சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி முடிந்ததுன்னு என்று சொன்னாரோ, அந்த முடிந்ததுன்றது இதுக்கு முன்னே இருந்த காலமும் அந்த நேரத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் பிறகு பிறக்க போகிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் மரித்து
பாவ நிவாரணம் கொடுத்துட்டார். அதனால் அந்த பாவ நிவாரணம் வந்ததுக்கப்புறம் ஓய்வு நாளுக்கு கட்டளைகள் கிடையாது. இப்படி தான் நீங்கள் ஆராதிக்கணும், இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான். அப்போல்லாம் வந்து ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகிறோம்னா கம்பல்சரி காணிக்கை போட்டு வரணும். அதனால தான் இயேசு ஆண்டவர் அந்த விதவை போட்ட காணிக்கை பார்த்து சொல்கிறாரு, தனக்கு இருந்ததெல்லாம் அந்த பொம்பளை அந்த 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 லேடி வந்து அந்த ஸ்திரீ வந்து தனக்கு இருந்ததெல்லாம் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டுடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பெண்மணி போட்டது என்னமோ 2 காசு தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தனக்கு இருந்ததெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறார். ஏனென்றால் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இல்லை. அப்படியா? இல்லை, இருந்திருக்கலாம். அதுக்கு மேலேயும் அவங்கக்கிட்ட பணம் இருந்திருக்கலாம். ஆனால் கொடுத்த அந்த 2 காசு தன்னுடைய முழு இருதயத்தோடு கொடுத்துருக்கும். நல்லா யோசிங்க. கொடுத்த அந்த 2 காசு தன்னுடைய முழு இருதயத்தோடு, ஆண்டவருக்காக என்று தன்னுடைய முழு இருதயத்தோடு கொடுத்துருக்கும். 2 காசு தான் அந்த லேடிக்கிட்ட இருந்திருக்கு, 2 பெண்மணிக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா அந்த 2 காசு போட்ட பிறகு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஒருவேளை அதுதான் உண்மையாக இருந்தால் 10 நாள் கழித்து அந்த பெண்மணி சாப்பாடே இல்லாமல் இறந்து கூட போயிருக்கலாம். அதை பற்றி எதுவும் எழுதப்படலை. ஆனால் ஒரு காணிக்கை செலுத்தும் போது அவங்க எப்படி செலுத்தினாங்க? அந்த 2 காசுகள் முழு இருதயத்தோடு. இதெல்லாம் பார்த்த இயேசு ஆண்டவர் முழு இருதயத்தோடு தான் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அந்த பலியாய் தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தார், முழுசா. அதனால தான் நீர் என்னை தொழுது கொள்ளும்போது, என்னை ஆராதிக்கும் போது உம்முடைய பூர்ண முழுமையான இருதயத்தோடு, முழுமையான பலத்தோடு, முழுமையான ஆவியோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளியில் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஓய்வு நாள்ன்றது எல்லாருக்கும் தேவை. ஓய்வு நாள்ன்றது ஆண்டவருக்கும் தேவை, அது மனிதனுக்கும் தேவை. இக்காலகட்டத்தில் ஓய்வு நாள் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் கொடுக்குறார்கள். எந்த நாள் கொடுத்தாலும் சரி, ஓய்வு நாள்ன்றது ஒன்று வேணும், அதை தொழுது கொள்ளணும். அது ஒரு மனிதனுடைய கடமை, கிறிஸ்தவனுடைய கடமை கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஓய்வு நாளை தொழுது கொள்கிறது, ஓய்வு நாள் ஆண்டவரை தொழுது கொள்வதுன்றது கிறிஸ்தவனுடைய கடமை அல்ல, மனிதனுடைய கடமை. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மற்ற எந்த ஜாதிக்கு சம்பந்தப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் சரி, மனிதனுடைய கடமை இது. ஓய்வு நாளை ஆண்டவரை தொழுது, படைத்தவரை. நீங்கள் ஆண்டவர் அப்படின்னா கடவுள் என்று நினைக்கிறீங்க, வேறு வேறு கடவுள்களை உங்கள் மனதுக்குள்ளே வரலாம். நான் அதை கூட விலக்கி சொல்கிறேன் பாருங்கள். ஓய்வு நாள் அன்றி படைத்தவரை தொழுது கொள்வது ஒரு மனிதனுடைய கடமை. இது கண்டிப்பாக செய்யணும். அது நீயாக இருந்துக்கும் நானாக இருக்கட்டும். ஓய்வு நாளிலே நம்மளை படைத்தவரை நம்ம தொழுது கொள்ளணும், அவ்வளோதான். இதுக்கு நமக்கு ஓய்வு நாள் கண்டிப்பாக வேணும். அந்த ஓய்வு நாள் அரசாங்கமும் கட்டளையிட்டு இருக்குது. அந்த ஓய்வு நாள் அந்த காலத்திலிருந்து, அதாவது பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஓய்வு நாள் உண்டு. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஓய்வு நாள் இருக்கும்போது அந்த ஓய்வு நாள் நமக்கு ஒரு நல்லது. நம்ம பலவிதமாக ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், பலவிதமான காரியங்களோடு நம்ம தொழுது கொள்ளலாம். பிலிப்பியர் 4:6 சொன்னது போல் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுடைய விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு ஆண்டவர்கிட்ட சொன்னாலே போதும். அது பார்த்துப்பார். அவரை தொழுது கொள்ளும்போது அவர் இடத்துல நம்ம சொன்னாலே போதும். ஏன்னா நம்மளை படைத்தவர் அவர் பார்த்துப்பார். இவ்விதமாக ஓய்வு நாள் 7ஆம் நாளிலே 6 நாள் ஆண்டவர் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்வு பெற்றெடுத்தார். ஓய்வு பெற்ற பிறகு நம்ம அவரை தொழுது கொள்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ எல்லாமே செய்துட்டார். அதற்கு பிறகு ஆதாமை கூப்பிட்டு ஆதாம்கிட்ட எல்லா ஜீவஜந்துக்களையும் வர வைத்து அதுகளுக்கெல்லாம் பேர் வைத்து ஆதாம் கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கார். ஸோ ஆதாம் ஏவாள் பழுகி பெருகி அந்த பூமியை நிரப்புவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டுமே செய்யணும். அது செய்யாமல் இடையில நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த வந்த காரியங்களை அடுத்த எபிசோடில் நம்ம தியானம் பண்ணுவோம்.
பலுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னப்போ இவங்க பாவம் செய்யாமல் ஆவிக்குள்ளேயே இருந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பியிருந்தால் இப்பொழுது நம்ம ஜனத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜனத்தொகை எத்தனையோ முறை அழிஞ்சு போச்சு. ஏனென்றால் ஆண்டவரே முதல்லையே ஜலப்பிரளயத்தில் ஒரு ஜனத்தொகை அழிச்சிட்டாரு. அவ்விதமாக அழிவே இல்லாமல் ஜனத்தொகை உலகம் எங்கும் ஆவிக்குரியவர்களாய் பலுகி பெருகி பூமியை நிரப்பியிருப்பாங்க. பரலோகத்தில் எடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை விட பூமியிலிருந்து ஏறுகிற துதி ஸ்தோத்திரங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கும். அவ்விதமாக ஆண்டவர் எதிர்பார்த்து மனிதனை இந்த உலகத்தில் படைத்தார். ஸோ மனிதன் தேவனை தொழுது கொள்வது இப்போ அரிதாக இருக்கிறது. ஏன்னா பிசாசு அதுக்கு தேவையான குருட்டாட்டத்தை கொண்டு போட்டு குறுக்கா நிறைய காரியங்கள் பண்ணுறான். ஆனால் மனிதன் பாவம் செய்யாமல் இருந்தால் எப்பொழுது ஆண்டவரை தொழுது கொண்டிருப்பான் அப்படின்னு பார்த்தோம் என்றால் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமி முழுவதும் பரிசுத்தமாகவே இருந்திருக்கும். அதில் பாவம் ஒரு இடத்துலையும் இருந்திருக்காது. அப்பொழுது பரிசுத்தத்தோடு நாம் அனைவரும் ஆண்டவரை தொழுது கொண்டிருப்போம். நாம் நிர்வாணிகள் என்று தெரியாமலே நமக்கு இருக்கும். ஏனென்றால் நம்ம அந்த கனியை புசிக்க மாட்டோம், பிசாசு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டோம். ஆண்டவர் டெய்லி நம்மளோட பேசிட்டு போயிருந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது மட்டும் இல்லை, ஏதேனு தோட்டத்தில் ஆதாம் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாரோ இந்த பூமியை அவர் பலுகி பெருகி பூமியை நிரப்பும் போது நாம் எல்லோரும் கூட அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலைக்கு போகிறது, அங்கே வேலை செய்கிறது, இங்கே வேலை செய்கிறது, சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு ஓடி வரணும் அப்படிங்கிறது இதெல்லாமே இல்லாமல் நாம் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்ருப்போம். அந்த வேலை நடந்திருக்கும். அப்பொழுது மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே பாவத்தில் இல்லாதபடினால ஆண்டவரை சந்தோஷமாக தொழுது கொண்டிருப்போம். ஸோ மனிதன் பாவம் செய்தாலும் பாவம் செய்யாமல் இருந்தாலும், அவன் பொய்யனாக இருந்தாலும் பொய் இல்லாமல் இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் பரிசுத்தமானவனாக இருந்தாலும் அவன் செய்ய வேண்டிய கடமை ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டாய காரியம். ஜெபிப்போம். அன்பின் தேவனை ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய பாதபடிக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஓய்வு நாளை பற்றி சிறிது நேரம் தொழுது கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் எந்த இடத்துல நீங்கள் இடைப்பட்ட இடையில ஆண்டவரே நீங்கள் ஓய்வு நாளை பற்றி சொல்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நீரே வெளிப்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே இதில் தியானம் பண்ணும்போது அநேக காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. ஆனால் நீங்கள் இப்பொழுது ஓய்வு நாள் பற்றி மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. இதை பற்றி தியானம் பண்ண தெரிந்து கொள்ள நீரே உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரபஞ்சத்தின் ஆரம்பம், நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, மனுஷன், இவ்விதமாக ஒரு முக்கியமான காரியங்கள் மட்டும் நம்ம இதில் தியானம் பண்ண போகிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த எபிசோட்ஸை நீங்கள் கேளுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் நாம் அனைவரும் ஒரு இடத்துல ஒரு நாள் சந்திப்போம். அது ஆண்டவரே நிர்ணயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். நன்றி.